கொம்பு கவுரு, கழுத்து கவுரு, அப்புறம் மணி இதெல்லாம் கோலம் பயங்கரமா இருக்குதே. மீன் சிக்கல, அதனால வலை போட்டு வாரலான்னு வலை வாங்கிட்டு வந்துட்டோம். ஆவாரம் பூலாம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தோரணம் கட்டுவாங்க. இதெல்லாம் மீனே இப்ப கிடைக்கிறது இல்ல தெரியுமா? கருவாடு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் வந்து நம்ம வீட்டுல செலிப்ரேட் பண்ணியாச்சு சூப்பரா. அடுத்து அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்காக. நம்ம வில்லேஜ்ல போய் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றது தான் சூப்பரா இருக்கும். எப்பவுமே வந்து நாங்க போயிடுவோம். லாஸ்ட் வருஷம் போக முடியல, அதனால இந்த வருஷம் நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா அப்படியே அம்மா வீட்டுக்கு போலாம். அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போலாம். மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொம்பு கவுரு, கழுத்து கவுரு, என்னன்னு தெரியல, பெயிண்ட் எல்லாம் வாங்கணும் சங்கீதா. ஆமா, சோ தேவையான பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போலாம். ஓகேவா? செமையா வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம வில்லேஜ்ல பாக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஊர்லாம் சுத்தி வருவாங்க. மாட்டு வண்டி வருதான்னு மொத்தம் பாப்போம், போய் பார்க்கலாம். எங்க ஊர்ல வச்சிருக்காங்க மாட்டு வண்டி. வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் போடல, அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாம் போட்டிருப்பேன். பழைய வீடியோ பாக்காதவங்க வந்து பாருங்க. யாரெல்லாம் பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் போயிட்டு ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். போலாமா? போலாம் மஜேஷா. தாத்தா பார்க்க போமா? தாத்தா பார்க்க போலாம். என்னம்மா தாத்தா கரும்பு வேணுமா? கரும்பு வேணுமா फ्रेंड्स? அதனால வந்து வீட்ல இருந்து கரும்பு வெட்ட சொல்றேன். தாத்தா கரும்பு வெட்டி எடுத்து போலாமாமா? தாத்தா பார்க்க போலாமா மஜேஷா? போன உடம்பு சரியாயிச்சா? உடம்பு சரியாயிச்சாமா? அம்மா பார்த்து சொல்லு. உடம்பு சரியாயிச்சா? சரி தங்கம், தாத்தா பார்க்க விட்டுருவா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் காலையில போட்ட 2 கொண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன காணோம், ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா சைடுல இருக்கு. என்னம்மா? சரி தாத்தா பார்க்க போலாம். சின்ன சின்ன புல்லா வெட்டா, கட்டப்பையில வைக்கிற மாதிரி வெட்டணும், சின்ன சின்னதா வெட்டணும். சின்னதா வெட்டணுமா சைடுல? அதனால சின்னதா வெட்டணும். போடு போடு. அங்க 2 புல்லு வேஸ்ட் பண்றேன் தம்பி. இது புல்லா? பின்ன இது கூட வேஸ்ட் பண்ண கூடாது சைடுல. பின்ன அது சாப்பிடுறது தானே அது. ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு. தாத்தா கரும்பு எடுத்தாச்சுனா எடுத்து போலாம். அவர் ஜாலி. தாத்தாவை பார்க்க போறனாலே அவனுக்கு ஜாலி தான். ஜாலி தானம்மா? ஒரு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வெட்டாதன்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டா வெட்டிட்டாரு. சோ அதனால இத நான் கையில எடுத்துக்கிட்டேன். போகும்போதே சாப்பிட்டுட்டே போலாம் வண்டியில. ஓகே, அது நீட்டா வெட்டாதன்னா வெட்டி கூடுன்ற மாதிரி அர்த்தமா? இல்ல, நீட்டா இருந்தது கட்டப்பையில வச்சு இன்னும் துண்டா வெட்டணும். கட்டப்பையில வைக்க முடியலன்னு சொல்லிட்டு கையில எடுத்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சரி போலாமா? ஊருக்கு கிளம்ப வண்டி எடுத்தோமா. வண்டி எடுக்கும்போது திரும்பி பார்த்தா இந்த சைடு ஆவாரம் பூ நிறைய பூத்து இருந்தது. ஆவாரம் பூலாம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தோரணம் கட்டுவாங்க. வீட்லயும் வந்து தோரணம் கட்ட வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஒரு கட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவே 10 ரூபாய் 20 ரூபாய். 10 ரூபாய். இப்ப நீ கையில வச்சிருக்கிறது 20 ரூபாய்க்கு மேலதான் விற்கும். 20 ரூபாய் 30 ரூபாய். விழுப்புரத்துல விலை அதிகம், ஏன்னா அங்க கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, எங்க ஊர்ல ஆவாரம் பூ செடியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பெரிய 6 அணைக்கட்டு இருக்குது, ஆனா ஆவாரம் பூவே இல்ல. வேணா இது எப்படி இதை முளைய வைக்கிறதுன்னு தெரியல. வேணா அணைக்கட்டுல எதுவுமே போட்டு விடணும். இதெல்லாம் விதை எதுவுமே போட்டு விடணுன்றியா? இங்க நம்ம வீட்டுல வந்து இங்க நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரம் பூ. நம்ம அப்படியே வந்து பறிச்சுட்டு போயிடலாம். அப்படி போகும்போதே போன வருஷத்துக்கு முந்தான வருஷம் வந்து போகும்போது பறிச்சு போன ஞாபகம். ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கு, பறிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, போதும்ல? போதும். சும்மா ஒரு கொத்து சாம்பிளுக்கு வந்து சாஸ்திரத்துக்கு வைப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரம் பூ வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. இது கூட வந்து மாங்கொத்து வேப்பலை அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தோரணம் கட்டுவாங்க. மாங்கொத்து வேப்பலை ஆவாரம் பூ பெரண்டை எல்லாமே வச்சு கட்டுவோம். அப்புறம் இன்னொரு பூ ஒண்ணு இருக்கும், அதை வச்சு கட்டுவோம். வெள்ளை கலர் பூ இருக்கும். அதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா தோரணம் கட்டுவாங்க. அதெல்லாம் நாளைக்கு பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இதை எடுத்துட்டு போலாம். இப்ப நம்ம மலைக்கடிப்பட்டு சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். போற வேலை தான் இருக்கு. அப்படியே போயிட்டு மாட்டுக்கு கயிறுலாம் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மாட்டுக்கு கயிறு அப்புறம் அந்த மணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும். அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருள் வாங்க தந்தா பார்த்து வாங்கி போலாம். எவ்வளவு கூட்டம் இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து தைப்பொங்கல். இன்னைக்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சரியான கூட்டம் இருக்கு. பொங்கல்ன்றதுனால எல்லாரும் ஜாமான் பிடிக்க வந்திருப்பாங்க. சந்தைக்கு வந்து வாங்கலாம் சொல்லிட்டு கம்மி விலைக்கு கிடைக்கும்ல. அப்புறம் எல்லா பொருளும் ஒரே இடத்துல வேற கிடைக்கும். அதனால தான் முக்கியமா நாளைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. பொங்கல் டைம்ல வந்து பொங்கல் செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலைல அந்த பொங்கல் அப்படியே கட்டியா எடுத்து வச்சு அந்த கருவாட்டு குழம்பு, அந்த குடி கருணைக்கிழங்கு ஒரு கருணைக்கிழங்கு இருக்கும், அதெல்லாம் போட்டு கார குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அது சூப்பரா இருக்கும். கருவாட்டுலாம் நிறைய விற்கிது. ஏதாவது வாங்கி போலாவா? ஓகே. மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் தாவலையில கட்டுறதுக்கு. அங்க மஞ்சளே இல்ல, 20 ரூபாய் கொடுத்து ஒண்ணு வாங்கினேன். இது 10 ரூபாய் தான். அது நம்ம ஊர்ல தானே? ஆமா, இது 10 ரூபாய் தான். கரும்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. படைக்கிறதுக்கு கரும்பு வாங்கலாம், ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது.
இங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. கேட்டு பாரு, விலையும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, கயிறுலாம் வாங்கிக்கலாம். அது தேவையான பொருள். அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படுமான்னு யோசிச்சு பார்த்து வாங்கிக்கலாம். கயிறு அங்கதான் கூட்டமா இருக்குதா? மாட்டு பொங்கலுக்காக கயிறு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. கொம்பு கவுரு, கழுத்து கவுரு, அப்புறம் மணி இதெல்லாம் வாங்கி சொன்னாங்க. வாங்கி வந்துச்சு போல. அது என்னம்மா ஜெஷிதா? என்னம்மா என்ன வாங்கிட்டு வரீங்க? மாமாவா? மாட்டு கயிறு வாங்கிட்டு வரேன் ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ், கயிறு அதுக்கப்புறம் மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஒரு 1/4 கிலோ கருவாடு மட்டும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம். அம்மா அங்கே யூஸ் பண்ணலாம் கூட, நான் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கருவாடு குழம்பு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம கருவாடு வாங்கி சமைக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கோல்டாக இருக்குல்ல. சரி, சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வாங்கி போகலாமா? என்னம்மா? குடுமா தாத்தாக்காம்மா? சரி, ஓகே. தாத்தாக்கா கூட அவங்க மாட்டுக்கு நீ பண்ணி எவ்வளவு கரெக்டா சொல்ற பாருமா. மாடுக்கு மாமா. சரி, தாத்தா மாடு தம்பி. சரி, போலாமா? கனவா கருவாடா? அது எதுக்கு? நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சூப்பரா இருக்கும். இதெல்லாம் மீனே இப்ப கிடைக்கிறது இல்ல தெரியுமா? கருவாடு மட்டும் தான். கருவாடு தான். கருவாடுல தான் 80% புரோட்டீன் இருக்கான். நான் ஒரு வீடியோல பார்த்தேன். சரி, வாங்க. வாசிங்களா? 1/4 கிலோ அவ்வளோதான் இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி கட்டா போட்டுருக்காங்க. 2 வகை கருவாடு வாங்கினேன். காரப்பொடியும் அதுக்கப்புறம் ஓட்டாம்பரை கருவாடு, 2 கருவாடு குழம்புக்காக. சரி, போலாமா? ஓகே. தேவையான பொருளாம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து போகலாம். அம்மா அந்த தடவை ஸ்நாக்ஸ் வாங்கினே போகல. போன டைமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை தான் வாங்கி போகலாம் ஏதாவது. ஓகே. ஆனால் இந்த சைடு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினா எங்கள் ஊரில் வாங்கி வாங்கணும். அப்படி இல்லைன்னா நேராக வீட்டுக்கு தான் போகணும். முன்னாடி தான் நாங்கள் விழுப்புரம் போய் போனோம் தான். விழுப்புரத்தில் வந்து பார்த்தா வாங்கிட்டு போவோம். விழுப்புரம் போகிற வேலை கிடையாது. நாங்கள் குறுக்கு வழி பூந்து உள்ளே போயிடுவோம் நாங்கள் வீட்டுக்கு. ஸோ இன்னும் இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை இருந்தால் வாங்கிக்கோ. இங்கே என்ன இருக்குது? இங்கே கருவாடு காய்கறி தான் வச்சுருக்காங்க. கயிறு வச்சாக்க வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினா இங்கே இருக்குது. காய்கறிலாம் எதுவுமே வாங்க சொல்லலை, எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸ்நாக்ஸு, பூ எல்லாமே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கடை என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே வந்தேன் நான். கடை இருந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ போகலாமா? போகலாம். அவ்வளோதான். ஒரு முழம் வெறும் காக்கட்டா மல்லி 70 ரூபா பேபி. அதான் சொன்னேனே, இந்த பொங்கல் டைம்ல எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், நேற்றே பரவாயில்ல 50 ரூபான்னு விற்றுது. 60 ரூபா விற்றுது. நேற்று வந்து நம்ம வீட்டில் வாங்கினல அது 60 ரூபா, இங்கே 70 ரூபா விற்குது இன்னைக்கு. ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. ஜெஷ்தா வீட்டுக்கு வந்துட்டோம். தாத்தா வந்துட்டாரு இன்னைக்கு. மாடுலாம் முன்னாடியே இருக்குது. அவர் அம்மா பால் கறக்குறாங்க பத்தியா? பால் கறக்குறாங்க. ஆயா ஆயா. தாத்தா வீட்டுக்கு வந்துட்டே ஜெஷ்தா. வந்தவொடனே மியா மியாவும் பார்த்துட்டாரு. மியா மியா மியாவும். அது வரைக்கும் ஒரு மியா. தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாருல. என்னம்மா? சளி பிடிச்சிருச்சான் பாப்பாக்கு. தாத்தா கிட்ட சொல்றாரு. மருந்து சாட்டியாமா? வந்த உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தாத்தா கூட தை தை தைன்னு குதிக்கிறாரு. காலையில இருந்து அவங்க முகத்துல சந்தோஷமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு திருப்போட ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கா. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு ஓடி வந்துட்டோம். ஆயா தாத்தா ஆயா தாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஊருக்கு மம்மா வாங்கிட்டு வந்துக்கிறாரா பாத்தியா? வந்தோன்னு சொல்லிட்டா இருப்பாரு. அம்மா வாங்கிட்டு வந்தாங்களா? மம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா யாருக்கு யாருக்கு வாங்கிது?
ஆயாக்கும் தாத்தாக்கும் நீ ஆயா தாத்தாக்கு சொல்ல ஒரு தாத்தாக்கு மட்டும் சொல்ல கைத்து கட்டல குதிக்கிறது அவருக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு போல. நம்ம வீட்டுல கட்டலே இல்ல. பாப்பா கட்டில இருந்துன்னா பெட்டுக்கிட்டு மேல ஏறி குதிக்கும் கீழே இறங்கும். எதுவுமே கட்டில இல்ல. கட்டில பார்த்தோன்னா ஜாலியா இருக்கிறாரு. ஆயா தாத்தா பார்த்து ஜாலியா இருக்கிறாரு. ஆயா தாத்தா தான் இத்தனை முறை வந்திருக்கோம். ஆயா தாத்தா பார்த்தது கொம்மாங்களா? ஆமா. புள்ள மூஞ்சி சின்னதா ஆயிடுச்சு. உடம்பு சேலா இருக்கு. ஒரே நாள் தான், ரொம்பலாம் கிடையாது. ஒரே நாள் பூ தட்டவனுங்க டிஸ்மிஸ் கலர் பூ கட்டி வச்சுக்கிறான். ரஷிதா பூ பத்தியா ஆயா பூ வச்சுக்கிறாங்க உனக்காக. ஆயா போ போ வச்சுக்க பூ வச்சுப்பா. என்னப்பா அப்பா உக்காரவா? சரி உக்கார உக்கார. அப்பா ஆயா தாத்தா பார்த்து ஜாலி வந்துட்டான் அம்மாக்கு. கம்மாலாம் இந்த பூ தானே டிசம்பர் பூ. ஆமா அஜிந்தா பூ. சின்ன செடி அங்க நம்ம மிளகா செடி நடும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த செடி தான் இந்த அளவு பூ பூத்துருக்கு. மிளகா செடி என்னமாச்சு, நம்ம நட்ட மறுநாளே 10 செடி கிட்ட எலி கடிச்சு பண்ணாங்க. போய் பாத்துட்டு வந்துடலாம். அது ஒண்ணுமே இல்லங்க, எல்லாமே கடிச்சிச்சா? ஆமா. என்னம்மா இதோட நான் அது 3வது தடவை வாங்கிட்டு போய் பாத்துக்கலாம். அடடா பெருசா ஒன்னும் பார்த்தோன்னா டெவலப்பே ஆகல போலயே. பெருசா டெவலப் ஆகல, நிறைய கண்ணை வந்து எலி கடிச்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கொஞ்சமா இருக்கு. நிறைய நட்டோம் சங்கீதா, எல்லாத்தையுமே எலி கடிச்சிட்டு இருக்குது. மொட்டை மொட்டையா கடிச்சு வச்சுக்குது பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எலிதான் வந்து எல்லாத்தையும் கடிச்சு. அதேதான் குப்பை நிறைய பக்கத்துல குப்பை நிறைய இருக்கனால எலி வேலை வந்து எலி கடிக்கும். இந்த டிசம்பர் செல்ல தான் இப்ப அம்மா டிசம்பர் பூ பறிச்சாங்க. ஆமா நிறைய பூ பூக்குன்னு நினைக்கிறேங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வீட்டுல இருக்க டிசம்பர் பூச்செடி. இதுலதான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா பூ பறிச்சு பாப்பாக்கு வந்து வச்சுட்டாங்க. பாப்பா தள்ள வச்சு ஆயா பூ 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 பூன்னு நீ விளையாடிட்டு இருக்காரு. அந்த செடி அந்த பக்கம் இருக்கிற செடி எல்லாம் காய் காய்ச்சிருக்கு பேபி. மிளகா செடி தானே கொடுத்தாங்க. அது வெடிக்கே இல்ல. இது அன்னைக்கு நீங்க வாங்கி சூப்பரா வெடிச்சு. அந்த கிழங்கு சூப்பர் கிழங்கு. 50 ரூபாய். 1 கிலோ 50 ரூபா செல்லிப்பட்டு கிழங்கு. இந்த பாருமா கருவாடு சாப்பிடுறதுக்கு. பொங்கல் போட்டு கருவாடு சூப்பரா இருக்கும். நான் கம்மிக்கிழங்கு வாங்கி வச்சுக்கிறேன். கம்மிக்கிழங்கா வித்துது. நீதான் காய் எதுவுமே சொல்லலையா, அதனால ஓட்டம் பாருயா. சளிலாம் நல்லா இருக்கும். ஓட்டாம்பரையும் இதுவும் அந்த இது காரப்பொடி டேஸ்டா இருக்கும் குழம்புன்றதுனால வாங்கிடும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தோரத்துக்காக ஆவார் பூ பறிச்சுட்டு வந்தேன். தண்ணி தெளிச்சு வைங்க, வீணாயிட போகுது. தண்ணி தெளிச்சு வைக்கணும். பனியில இங்க வச்சாலே வெளியில வச்சாலே அப்படியே இருக்கும். அப்படியே எல்லாம் கொட்டிக்கும். தண்ணி தெளிச்சு பிரிட்ஜில் வைக்கலாமா? ஃப்ரிட்ஜில எல்லாம் வைக்க கூடாது, அப்படியே வைங்க. இங்க வை, மேல காத்து ஓட்டணும். வண்டி மேலே என்னமா வலை தூண்டில் போட்ட மீன் பிடிக்க எங்களுக்கு தூண்டில மீன் சிக்கல, அதனால வலை போட்டு வாரலான்னு வலை வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. வலையில மீன் கிடைக்கும். அம்மா நான் பிடிச்சுவேன். பாப்பா அந்த குட்டில மீன் கண்டிப்பா வந்து பிடிக்கணும். நாங்க என்னென்ன வேலை பார்த்து வந்துருக்கோம் பாருங்க. மீன் இந்த கிடைக்குதான்னு பாக்கலாம். லாஸ்ட் டைம் தூண்டில் போட்ட மீன் பிடிச்சோம். இந்த சைஸ் பெரிய சைஸ், பெரிய பெரிய மீன் பிடிக்கணும். இந்த ஆட்டா பெருசா தான் ஆகணும். கட்டி வைக்கணுமா? இத என்ன கட்டி வைக்கணும்? அவ்வளவுதான். வலைய பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா வலைய பத்தி இல்ல நம்ம கோல் நட்டு கட்டி வைக்கணும். போடணுமான்னு கேக்குறோம். பெருசாகுதா மாமா? பெருசாகுதா? என்னம்மா எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? பால் ஊத்திட்டு வர சொல்லு. பால் ஊத்திட்டு வரணும். அவங்க 2 பேரும் பால் ஊத்துறதுக்கு அம்மா போனாங்க. செப்பல் எடுத்து நானும் வரணும் ஓடி போய் வராரு அவரு. பாரா ஜஸ்விதா பொண்ணு இந்தா கோலம் பயங்கரமா இருக்குதே. கரும்பு, பானை, மாடு, நெல் கதிரு எல்லாமே வரைஞ்சிட்டே போல இது. இன்னைக்கு கரெக்டா வருமா? இனிய மாட்டு பொங்கலா? பொங்கல்
நேத்தே எனக்கு ஸ்பெல்லிங்லாம் தெரியும். தூக்க கலக்கத்துல ஏதோ எழுதிட்டேன் போல. அது மட்டும் இல்ல, எழுதிட்டு ரெண்டு நான் படிச்சுமே பார்த்தேன். நானு தூக்கத்துல படிச்சு பார்த்தா நல்லா இருக்க மாதிரியே ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா நம்ம எழுத்தால ஒரு கோலமாவே எடுத்து அதை எடுத்து எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அது மிஸ் ஆயிட்டு இருக்குது. 2 வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பார்க்கவே இல்லை. இவர் வந்து வீடியோ எடுத்தாரு, இவருமே பார்க்கவே இல்லை. அடுத்துதான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சுமே. எடிட் பண்ணும்போது பார்த்தா அப்படியே பங்கமா தெரியுது. அது இனியா மாட்டு பொங்கல் எடிது கோலம் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்குது. இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இனிய மாட்டு பொங்கல் போறதுக்கு பெங்கல்னு போட்டேன். வாழ்த்துக்கள் எதுக்கு வாத்துக்கள்னு எழுதிட்டேன் நான். கமெண்ட்ஸ் ஃபுல்லா நேத்தாதான் வந்துருந்ததே. ஆமா, கரெக்ஷன் என்ன கோலத்துல தப்பு பண்ணிட்டு இருந்தேன், கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன் பாரு. எல்லாரும் சொல்லியிருந்தாங்க உனக்கு வாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வேற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மாட்டு பொங்கல் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாடு போட்டு அழகா கோலம் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகா எழுதிட்டோம். மாட்டு பொங்கல் மிஸ்டேக் எல்லாம் எழுதிட்டியா? ஆமா, சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு என்னோட கோலம், எப்படி இருக்கு சொல்லுங்க. இதுல என்னென்ன வரைஞ்சிருக்கேன் பாரு. மாடு, கரும்பு, பொங்கல் பானை, நெல் கதிரு எல்லாமே வந்து போட்டிருக்கேன். தோரணம் போடணும். தோரணத்துக்கு பார்த்தா இந்த மாலைன்னு வச்சுக்கோ. மாட்டுக்கு தோரணம் தான். ஆமா, சரி. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தடவை பார்த்தியா நான் போகி அன்னைக்கு நெருப்பு போட்டேன். அப்புறம் வந்து பொங்கல் அன்னைக்கு அழகாக பானைலாம் போட்டுருந்தேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடே வரைஞ்சிருக்கேன். அப்போ எவ்வளோ பெரிய திறமைசாலியாக மாறி இருக்கேன் பாரு. இதுக்கு முன்னாலாம் இன்னும் நான் வரைஞ்சதே கிடையாது. கோலத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற சங்கீதானி. அதனால தான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடுலாம் நல்லா அழகாக வரைஞ்சிருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வரும், மிஸ் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.